16 அடிங்க. 16 அடிங்களா? 16 அடி ஆழம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி தான் வரும். 10 அடி தண்ணி உள்ள நிக்குது. 10 அடி தண்ணி உள்ள போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்லோவா போற மாதிரி இருக்குது. வேகமா தான் லேஸ் அப்படியே மிதந்துட்டு முன்னாடியே பாத்துட்டு போனீங்கன்னா போய்க்கலாம். ஆப்போசிட்ல திரும்பினீங்கனாலும் உள்ள போனீங்கனாலும் முடிஞ்சு போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஒரு நாள் 2 நாள் இருக்குங்க. ஒரு நாள் 2 நாள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பு மாதிரி இருக்கும் பாருங்க. மானு எல்லாமே நம்ம ஏரியாவில் இருக்கு. காமராஜர் ஐயா தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய தலைவருங்க. அவரோட காலத்துல தான் நிறைய அணைகள் கட்டப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருப்பூர், பொள்ளாச்சி, உடுமலை, கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்துல 2 லட்சம் விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி அமராவதி, திருமூர்த்தி, ஆழியார் அணை எல்லாம் கட்டின ஒரு நல்ல தலைவரா இருந்திருக்காரு நம்ம காமராஜர் ஐயா. ஆசியாவிலேயே 1 கிலோமீட்டர் நீளமான தொட்டி பாலத்தை கன்னியாகுமரியில் இருக்க மாத்தூர்ல கட்டினதும் நம்ம பெருந்தலைவர் தாங்க. அப்படி ஆழியார் அணை, திருமூர்த்தி அணை எல்லாம் கட்டுறப்பதான் பரம்பிக்குளத்திலிருந்து துணக்கடவு அணை வரைக்கும் ஒரு சுரங்கம் மூலமா தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. துணக்கடவுல இருந்து சர்க்கார்பதி பவர் ஹவுஸுக்கு மறுபடியும் ஒரு பெரிய சுரங்கம் வழியா தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சர்க்கார்பதி பவர் ஹவுஸுக்கு தான் நம்ம இந்த ட்ரெக்கிங் இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க மின்சாரம் தயாரிக்க உபயோகப்படுத்திட்டு இந்த தண்ணீரை காண்டூர் கால்வாய் வழியா ஆழியார் டேம், நவமலை பவர் ஹவுஸ் வழியா 30க்கும் மேற்பட்ட மலைகளை குடைஞ்சு சுரங்கங்கள் மூலமாவே திருமூர்த்தி அணைக்கு கொண்டு போயிருக்காங்க. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தோட முக்கியமான 2 நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு விவசாயம், இன்னொன்னு மின்சாரம் தயாரித்தாங்க. இந்த வாய்க்கால் நான் வீடியோ தம்ப்நெயில்ல சொல்லியிருந்த மாதிரியே ரொம்ப ஆபத்தானதுதாங்க. கடல் மட்டத்திலிருந்து 1800 அடி உயரமுள்ள பரம்பிக்குளத்திலிருந்து 1200 அடி உயரமுள்ள திருமூர்த்தி மலைக்கு வர்றதுனால இந்த தண்ணியோட வேகம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். வணக்கம் மக்களே, நான் சபரி, டிஎன் எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் நான் கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்த காண்டூர் கால்வாய் ட்ரெக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஷேர் பண்ண போறேன். இந்த 8 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் சேத்துமடை பக்கத்தில் ஆரம்பிச்சு ஆழியாருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க அருவியில போய் முடியுங்க. இந்த ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லைங்க. நல்லா நடக்க முடிஞ்சாலே போதும், இந்த ட்ரெக்கிங் போயிட்டு வந்துடலாம். வாய்க்கால் ஓரத்துலேயே போகிறதுனால நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பெருசாக கஷ்டம் தெரியாத ட்ரெக் பண்ண மாதிரியே வீடியோ கடைசியில் நான் பார்த்து சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கும் சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த இந்த ட்ரெக்கிங்கில் நாங்கள் போன முதல் இடம் சர்க்கார்பதி பவர் ஹவுஸ் தாங்க. நம்ம கூட வந்த ரேஞ்சரும் பழங்குடியினரும் இந்த கால்வாயை பற்றி நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களும் கேளுங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அப்படியே பரம்பிக்குளம் வந்து மெயின் டேம் வந்து பரம்பிக்குளம் கிலோமீட்டர் டேம் அப்படியே வந்து இந்த இதில் வந்து பவர் எடுப்பாங்க. ஆனப்பாடி செக் வழியாக ஒரு காண்டூர் காணல். ஆமாம் ஆமாம். இந்த கனவு தாண்டி நீங்கள் அப்படிலாம் பாருங்க. இந்த பவர் எடுத்துட்டு அப்புறம் நாகமலை. நாகமலை ஆமாம். கீழே தான் நாகமலை எடுத்துட்டு அப்படியே வந்து திருப்பதி மலை. இப்போ இந்த என்டையர் கெனால் இந்த கோவைக்குள்ளேயெல்லாம் போகிறதெல்லாம் காமராஜர் தீர்ந்து கட்டலாம். ஆமாம் ஆமாங்க. மலைக்குளிக்கிற கோவை கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கன் காமராஜர் அவங்களோட ஃபீல்டு தான். மொத்தம் எத்தனை டனல் இருக்கு இந்த என்டையர் காண்டூர் கனால்? காண்டூர் கனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்து முடிஞ்சு இதுவரை வந்து 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கனால். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் ஓப்பன். இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆழியார் வர ஓப்பன்லேயே இருக்குது, க்ளோஸ் இருக்குது. ஆனால் டனலும் இருக்குது. நகமலை போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ். அப்புறம் இப்போ இது நம்ம பருத்தியூர் போயிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அது வந்து ஓப்பனில் போயிட்டு இவங்களோட விளக்கத்தை கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் முதல்ல நாங்கள் பார்த்தது காட்டெருமை இருந்த இடம் தாங்க. இப்போ தான் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, அங்கே பார்த்துட்டு வந்தேங்க. அந்த காட்டெருமை நடந்து போயிருக்கு அப்படியே இந்த மாதிரி. நேரமாக ஸ்டார்ட் பண்ணால் எப்படின்னா மூவ்மெண்ட் ஓ இங்கே படுத்து இருந்துருக்கு. அது ஒரே இடத்துல இருக்காது அண்ணா, டெய்லி மாற்றிடுங்க. அங்கே ஒன்று அப்படி போட்டுருக்காரு. அங்கே வந்து எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ட்ரிப்பே ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கு. இது வந்து கரடி நல்லா விரும்பி சாப்பிட்ற பழம். இது இந்த லண்டனா செடியில் வர இது இந்த பழம் எல்லாம் கரடி நல்லா விரும்பி சாப்பிட்ற பழம். லண்டனா வந்து லண்டனா செடியில் வெளிநாடு தாவரம் லண்டானா வெட்டுக்காய் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காயவா இல்லை இலைவா? எப்படி இப்படி வெட்டுக்காய மாட்டினா இப்படி நல்லா கசக்கி அந்த வெட்டுக்காயத்து மேலே இப்படி அந்த சாரை புழிஞ்சு விட்டோம்னா. அடுத்து நிறைய மலபார் அணில்களை பார்த்தோம். ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறக்குள்ள ஓடிடுச்சுங்க. மலை அணில இந்த காண்டூர் கால்வாயிலிருந்து எப்பவுமே தண்ணி நிற்காம திருமூர்த்தி மலைக்கு வந்துட்டே இருக்கும். எப்படிடான்னு நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன்.
இங்கே வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது இந்த டேமில் இருந்து வர்ற தண்ணி மட்டும் இல்லை, மழை பெய்கிறப்போ மலைகளுக்குள்ளே இருந்து வர்ற தண்ணீரும் சின்ன சின்ன அருவியாக மாதிரி வாய்க்காலுக்குள்ளே இப்படி கலந்து தான் வந்துட்டு இருக்குங்க. எல்லா தண்ணியும் வாய்க்காலையே கலக்காமல் கொஞ்சம் தண்ணி மட்டும் வாய்க்காலை கடந்து போகுது பாருங்கள். இந்த கடந்து போகிற தண்ணியெல்லாம் ஆழியார் அணைக்கு போய் சேரும். வாய்க்காலுக்குள்ளே கலக்கிற எல்லா தண்ணியும் நேராக திருமூர்த்தி அணைக்கு தாங்க இந்த கால்வாய் வழியாக போய் சேரும். இந்த வாய்க்காலில் ஏதாவது பெரிய கல் விழுந்து இல்லைனா வேற எங்கேயாச்சும் பெருசாக வாய்க்கால் உடஞ்சிருந்தாலோ அதை சரி பண்ணுறதுக்கு மட்டும் குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த வாய்க்காலில் தண்ணியை நிறுத்திடுவாங்க. அதை எப்படி சரி பண்ணுவாங்கன்னா, வாய்க்காலுக்குள்ளே ஜேசிபியே போகிற அளவுக்கு வழி உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த வழியாக தான் ஜேசிபி டிராக்டர் எல்லாம் போய் வேலை செய்வாங்க. இப்போ வண்டி மேலே ஏறதுக்கு இந்த தடம். ஆமா, வண்டி உள்ள போயிட்டு மேல ஆமா அந்த மாதிரி அவ்வளவுதான். அப்படியே பேசிக்கிட்டு வர்றப்போ கீழே கடந்த ஒரு முள்ளை பார்த்தோம். இது எப்போ போட்டதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஒரு நாள் 2 நாள் இருக்குங்க. ஒரு நாள் 2 நாள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பு மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த அம்பு இது உள்ள தோல்ல இருந்து வந்தது. இதுதான் மேல இருக்கிறது. இந்த பிளாக் இது மேல இருக்கிறது. மேல இருக்கிறது அப்படியே அம்பு வீசுற மாதிரி போயிட்டே இருக்கு. உங்களுக்கு இந்த வரும்போது இந்த வழியில டக்குன்னு எதுக்க வந்துச்சுன்னா அந்த முடி சிலுக்கும் போது 1-2 முடி சிறுத்தை வந்து சின்னாயோல அடிக்காதா? சிறுத்தை புலியெல்லாம் அடிக்காது. மேக்ஸிமம் எல்லாம் ஒதுங்கி போகத்தான் பார்க்கணும். அதுக்கு கூட்டமா இருக்கும். சென்னை கூட்டமா இருக்குங்க. மானை பிடிச்சிடானா ஈஸியா இல்லைங்களா? மானம் பிடிச்சிடும். சிறுத்தை இதெல்லாம் சிறுத்தைக்கெல்லாம் சாப்பாடே மான் இந்த மாதிரி தானே? ஆமா, மானு அப்புறம் நம்ம காட்டு பண்ணி முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றி எப்படி பிடிக்கி? அது பிடிச்சிடுங்க. கரெக்டா லாக் கழுத்து சைடு முன்னாடி சைடெல்லாம் முள்ளு கம்மியா இருக்கு. பேக் சைடு இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா முள்ளா இருக்கு. அடுத்து நாங்கள் ஒரு சுரங்கப்பாதையை தாண்டி வந்திருந்தோம். அந்த சுரங்கத்தோட க்ளோஸ் அப் வியூ பாருங்களேன், எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. வெளியிருந்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்குன்னா இந்த சுரங்கப்பாதையை தோண்டும் போது எப்படி தோண்டிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். இதுக்குள்ளே நிறைய வௌவால் இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க. மஞ்சுமரி பாய்ஸ் படம் குணா கோயிலில் வர்ற மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்ததுக்கு முன்னத்தினால தான் 40 பேர் ட்ரக் வந்திருந்தாங்க. அவங்க போன தடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி அவங்க நடந்தது 40 பேர் சொன்னாங்க. அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா நிறைய இருவாச்சி பறவைகளை பார்த்தோம், அதாவது ஹார்ன்பில். அந்த பறவைகளோட சத்தம் தூரத்துலேருந்து கேட்கும்போதே கணீர்னு கேட்டுச்சு. இங்கே நாங்கள் அந்த சத்தத்தை கரெக்டாக வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல, பட் பக்கத்தில் இருந்தே பறக்கிறப்போ ஒரு தடவை அந்த சத்தத்தை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை இன்னும் வீடியோ போக காட்டுறக்கு பாருங்கள். மலைகளை பற்றி பேசிக்கிட்டே இங்கேருந்து கிளம்பி வாய்க்காமேட்லேயே போனோம். கொஞ்ச தூரத்திலேயே சிறுத்தை, மானோட கால் தரத்தை எல்லாம் பார்த்தோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த தாண்டி சிறுத்தை புலி போயிருக்குன்னு அவங்க சொன்னதும் ஒரு பக்கம் பயமாகவும் இன்னொரு பக்கம் பார்க்க முடியாமல் போயிடுச்சேன்னு ஒரு கவலையோட இருந்துச்சுங்க. அது சிறுத்தை, அது கடமான். இது சிறுத்தை. இப்போதான் போன மாதிரி 5 நிமிஷம் தான் மாதிரி. ஆமா, அது குட்டி, இது தாய்ங்க 2 எண்ணம் போயிருக்கு. இது சிறுத்தை. இந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்க நிறைய இடம் இருந்துச்சு. அது எதுக்குன்னு கேட்டப்போ வாய்க்கால் கட்டுறப்போ கட்டுமான பொருள்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னார் நம்ம ஜான் சார். பாறை ஒட்டியே தான் நான் வாய்க்கால். ஆமாங்க, பாறை ஒட்டி பாறைக்குள்ள இதில் போயிடுச்சுங்க. யானை ஜவாரி போயிருக்கு. சத்தம் கேட்கணும், ஏதாச்சும் மரத்தை ஒடிக்கிறது அது மாதிரிலாம் கேட்குதுங்களா? அந்த நம்ம போற வழிக்கு தான் போகணும். முன்னாடி நம்ம அங்கே போனாலும் பார்க்கலாம். அது இங்கெல்லாம் இப்போ ஈமோய்க்கு இப்போ தான் போட்டு காட்டுது. வெட்டிக்குங்களா ஐயும் தண்ணி குடிக்கிறது? இன்னும் கொஞ்சம் கம்மியான அப்புறம் இங்கே வந்து அத்தி ஓட்டு போயிருக்கு. இல்லை, தண்ணி குடிக்க பார்த்துருக்குங்க. பார்த்துருக்கும் 8லேருந்து போயிருக்குங்களா? அப்புறம் அப்படியே அந்த பசங்களோட பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த வாய்க்காலுக்குள்ளே விழுந்தால் கண்டிப்பாக மேலே ஏற முடியாது, பயமே நம்மளை முடிச்சிடும். இருந்தாலும் எப்படி தப்பிக்கலான்னு கேட்டதுக்கு அவங்க எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. கீழே தான் போய் தரைக்கு போய் பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சதுனாலுமே நம்ம டக்குன்னு மேல வரும்போதே மேல எந்த இடத்துல தண்ணி அதிகமா இல்லையோ நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கணும். நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம எவ்வளவு ஸ்பீடு போனாலும் நீச்சல் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. கை காலம் ஓஞ்சு போயிடாத, வலிக்காது. நம்ம நீச்சலோட டைரக்ஷனை பொறுத்து ஸ்பீடை பொறுத்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த தண்ணிக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மா 2 டைம் ஸ்லோவா இதை பண்ணாலே போதும். நம்மளை இழுத்துட்டு போயிடும். அந்த டைமிங்ல என்ன பண்ணணும்னா சைட்ல பாத்துக்கணும், ஏதாச்சும் வேறு கொடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை பிடிச்சி அந்த டைரக்ஷனை பார்த்து நீண்டணும்.
போயிடுச்சுங்களா? சவுண்டு பார்த்தீங்கல்ல. அப்புறம் ஒரு 11 மணிக்கெல்லாம் ஜேசிபி போகிறதுக்கு இருந்து இன்னொரு இடத்துல உட்காந்து ட்ரக் தமிழ்நாடு கொடுத்துருந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இதே இடத்துல தாங்க காட்டு விலங்குகள் தண்ணி குடிக்கவும் வரும். தண்ணி குடிச்சிருக்குங்க யானை போய் குடிச்சிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு டனல் தான். வெளியில் வசதி. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தா கடைசி குகை இதுதான். இதுக்கப்புறம் இந்த ட்ரக்கில் வாய்க்கால் தண்ணியை பார்க்கவே முடியாது. வாய்க்கால் எல்லாம் தாண்டிட்டோம். அடுத்து ஒரு 20 நிமிஷம் அடர்ந்த காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. கரடி மேலே போயிடுச்சுங்களா? மேலே போயிடுச்சு. கை மாதிரி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து அது கரடியோட இந்த கை மாதிரி பார்த்தீங்களா? எல்லாம் தாருங்க. இங்க பாருங்க, நகத்தோட தாரு. இவ்வளோ நேரம் இருக்குண்ணா. அணிலாட்ட குதிச்சு குதிச்சு இல்லை, இது அது ரெட்டவால் குருவிங்க. அந்த வெள்ளை தேனம். ஆமாம், வெள்ளை வெளியே போச்சு. நகம் தெரியுதுங்களா? நகம் பாருங்க, கரையோட நகம். ஆமாம், இங்கே பாருங்க. இந்த நகம் போட்டு எடுத்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த கரடி பண்ணின வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து யானை பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணணும் அவர் சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு, கேளுங்க. அது வந்து நம்ம வந்து வர்றது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் நிற்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூட்டு பிளான் பண்ணிட்டு இந்த கல்லுக்கு அந்த சைடு போய் மாறினீங்கனாலே இந்த ஸ்மெல்ல தான் போகுங்க. நேரம் போயிடுது வாட்டுக்கு. போயிடும். அப்போ கூட்டம் இருந்துச்சுன்னா போயிட்டு திரும்பி வரும். நீங்க அங்கேயே நின்றுக்கலாம். தைரியம் உள்ளவங்கிட்ட கொஞ்சம் அப்படி மாறி போய்க்கலாம். நம்ம அது தொந்தரவு பண்ணாத பயந்துட்டு அதுவும் பயந்துடும். நம்ம இப்போ ஒரு அனிமலை பார்க்கும்போது நம்ம திடீர்னு பயந்துடும், அதுவும் பயந்துடும். இவ்வளோ வேற எதுவுமே இல்லை. செம த்ரில்லிங்காக இருந்து இந்த பாதையை கடந்து வாலியார் பக்கத்தில் இருக்க ஒரு ஊரோட வாய்க்கால் மேட்டுக்கு வந்துட்டோங்க. ஒரு வழியாக திகிலான பாதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொன்ன சர்ப்ரைஸ் இதுதாங்க. இதை ஒரு குட்டி ஆறுன்னு நினச்சிடாதீங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸ் இருக்குது. போக போக போயிட்டே இருக்கும். இந்த ஃபால்ஸில் நம்மளால் குளிக்க முடியாது, ஏன்னா அந்த ஃபால்ஸோட அமைப்பு அப்படி. ஆனால் நம்ம இவங்களோட அறிவுரைப்படி இங்கே இருக்க சின்ன சின்ன குளம் மாதிரி இருக்க இடத்துல குளித்து நம்ம ட்ரெக்கிங்கை முடிச்சுக்கலாங்க. அப்புறம் இங்கே குளித்து முடிச்சதும் நம்ம கார் பார்க் பண்ண இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பொள்ளாச்சிக்கு ஒரு 2 மணிக்கெலாம் போயிடலாங்க. நான் இந்த காண்டூர் கால்வாயோட தகவல் எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கூகுள் மேப்பில் இருந்தும் சில பேர் ஃபேஸ்புக்கில் காண்டூர் கால்வாய் வீடியோக்கு கொடுத்த நண்பகமான கமெண்ட்ஸில் இருந்தும் இந்த ட்ரெக்கிங்கில் அங்கேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காண்டூர் கால்வாயை பற்றி இன்னும் தெளிவாக விளக்கமாக, அதாவது எத்தனை சுரங்கப்பாதைகள் இருக்குது, எப்படி அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் அடுத்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிஎன் எக்ஸ்ப்ளோர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு புக் பண்ணுற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறாங்க.